ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 30 கோடி சம்பளம் கொடுத்தும் இந்த ஈஸியான வேலையை செய்ய உலகில் யாருமே வரமாட்டாங்க. நீங்கள் போகிறீங்களா? வாங்க இன்னைக்கு அது என்ன வேலை என்னன்னு தான் பார்க்க போகிறோம். பூமியில் மனிதர்களுக்கு தெரியாமல் எவ்வளவு மர்மமான இடங்கள் இருக்கிறதோ அதே அளவிற்கு தெரிந்த மர்மமான இடங்களும் உள்ளது. மர்மமான இடங்கள் என்பதையும் தாண்டி இவை மிகவும் ஆபத்தான இடங்களாகவும் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட மனிதர்களால் நன்கு அறியப்பட்ட ஒரு ஆபத்தான கலங்கரை விளக்கத்தை பற்றித்தான் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு மனிதர்களின் அற்புத கட்டிடக்கலைக்கு ஒரு சான்றாக இருக்கிறது. சாகசங்களை விரும்புபவர்கள் இந்த இடத்திற்கு ஒரு முறையாவது செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஆனால் இங்கு ஒரு இரவு தங்குவது கூட அவ்வளவு எளிதானதல்ல. அலெக்சாண்ட்ரியாவின் புகழ்பெற்ற ஃபரோஸில் மிகப்பெரிய ஊதியமான 30 கோடி கொடுப்பது மட்டுமின்றி ஆடம்பர வசதிகளையும் வழங்குகிறது. ஆனால் இது ஒரு சிலரால் மட்டுமே கடக்கக்கூடிய எதிர்பாராத கடினமான தடையுடன் உள்ளது. இது ஏன் இன்னும் உலகின் கடினமான வேலைகளில் ஒன்றாக இருக்கிறது என்று மேற்கொண்டு வாங்க பார்க்கலாம். எகிப்தின் அலெக்சாண்ட்ரியாவுக்கு அருகில் ஒரு சூறாவளியை புகழ்பெற்ற மாலுமி கேப்டன் மொரேசியஸ் சந்தித்தார். அருகிலேயே பல பெரிய மறைக்கப்பட்ட பாறைகளும் இருந்தன. இதனால் அவரது கப்பல் கவிழ்ந்தது மற்றும் மிகப்பெரிய உயிர் மற்றும் உடைமை இழப்பும் ஏற்பட்டது. பாதுகாப்பான கப்பல் வழி செலுத்துதலுக்கு வழிகாட்டும் விளக்குகள் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த சம்பவம் அவருக்கு உணர்த்தியது. திசை காட்டியின் அவசியத்தை உணர்ந்த அன்றைய சக்கரவர்த்தி கட்டிட கலைஞரை அழைத்தார். அபாயகரமான பாறைகளில் இருந்து கப்பல்களை வழிநடத்தி வெளிச்சம் தருவதற்காக கடலின் நடுவில் ஒரு கோபுரம் அமைக்கும் பணி அந்த கட்டிட கலைஞருக்கும் கொடுக்கப்பட்டது. எகிப்திய துறைமுகமான அலெக்சாண்ட்ரியாவில் ஃபரோஸ் தீவில் கலங்கரை விளக்கம் கட்டப்பட்டது. அலெக்சாண்ட்ரியாவின் ஃபரோஸ் என்று அழைக்கப்படும் இது அந்த காலகட்டத்தின் சிறந்த பொறியியல் சாதனைகளில் ஒன்றாக உள்ளது. கலங்கரை விளக்கத்தின் உள்ளே கணிசமான அளவு நெருப்பு மூட்டப்பட்டது. மேலும் ஒளியை பெரிதாக்க லென்ஸுகளும் பயன்படுத்தப்பட்டன. இதனால் அது தூரத்தில் இருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும். பாதுகாப்பான வழி செலுத்துதலை உறுதிப்படுத்தவும் கப்பல் விபத்துக்களை தவிர்க்கவும் உயிர்களை காப்பாற்றவும் கலங்கரை விளக்கங்கள் அவசியம். இதுவரை கட்டப்பட்ட முதல் கலங்கரை விளக்கமாக இது உலகெங்கிலும் உள்ள மற்ற கலங்கரை விளக்குகளுக்காக தரத்தை நிறுவியது. கலங்கரை விளக்குகள் முதலில் கடற்கரையில் கட்டப்பட்டன, பின்னர் பாறை இருக்கும் இடங்களில் கட்டப்பட்டது. மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டதும் அவர்கள் மின் விளக்குகளை பயன்படுத்துவதற்கு மாறினார்கள். விளக்கு அணையாமல் பார்த்து கொள்வது கலங்கரை விளக்க காவலரின் முக்கிய கடமையாக இருந்தது. அதன் தொலைதூர இடம் மற்றும் அதிக ஆபத்து காரணமாக 30 கோடி ரூபாய் ஆண்டு வருமானம் நிர்ணயிக்கப்பட்டது. இது உலகிலேயே கடினமான பணியாக கருதப்பட்டது. காவலர் நடுக்கடலில் தங்கி பலத்த புயல்களை தாங்கி வெளிச்சம் எப்போதுமே அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உயரமான கடல் அலைகள் கலங்கரை விளக்கத்தை அடிக்கடி தாக்கி சில சமயங்களில் அதை முழுவதுமாக மூடி காப்பாளரின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தியது. அதிகமான சம்பளம், சிறிய வேலை இருந்த போதிலுமே கடுமையான சூழ்நிலைகள் மற்றும் வேலையில் உள்ள தனிமை காரணமாக யாருமே இந்த வேலையை ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.